வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் 2D டிராயிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாலிட்வொர்க் சாஃப்ட்வேரில் என்ன டிராயிங் அப்படிங்கிறதையும் நான் இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, இந்த டிராயிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ இந்த போர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, இது ஒரு சிம்பிள் டிராயிங் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவுட்டரில் உள்ள பாக்ஸ் போட்டுப்போம். 4880. ஓகே, 4880க்கு போட்டுருவோம் பாக்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபைலில் நியூவில் பார்ட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. டாப் வியூவுக்கு போய்க்கோங்க. ஓகே, எனக்கு இந்த பிளேன் கிடச்சிருச்சு. டாப் பிளேன் ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். ஸ்கெட்சிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு லைன் எடுத்துக்கோங்க, அல்லது ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ஓகே, டிக் பண்ணிட்டேன். இதோடைய அளவு 80/48. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிடச்சிருச்சு. நான் அவுட்டர் சைடு க்ரியேட் பண்ணிட்டேன். தென் சென்டர் லைன் எடுத்து இந்த டயக்ராம் நான் ரெண்டாக பிரிச்சிட்றேன். இப்போ உள்ள சின்ன சின்ன பார்ட்டிகள் நம்ம வரையணும். இப்போ அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அந்த ப்ரீவியஸ் டிராயிங்க்கு போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 20க்கு ஒரு சென்டர் லைன் பிரித்து, தென் இதையும் பாதியாக பிரித்து இங்கே ஒரு 24க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க டயாமீட்டரில். ஸோ ஸ்கெட்ச் சென்டர் லைன், ஹரிசாண்டலாகவும் நீங்கள் சென்டர் லைன் போட்டுருங்க. தென் ஸ்கெட்ச் லைன், இங்கேருந்து குறிப்பிட்ட அளவு வரைங்க. ஓகே, வரைஞ்சிட்டு இதோடைய அளவு தான் 20. ஓகே, இங்கேருந்து இங்கே 20க்கு வரைஞ்சிக்கோங்க. சாரி, 20க்கு வரைஞ்சிக்கோங்க. ரைட், டிக் பண்ணிட்டேன். இப்போது சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்சுக்கு போயிட்டு இந்த லைன்லேருந்து நீங்கள் நேராக ட்ராக் பண்ணிங்கன்னா சென்டர் லைன் கிடச்சிரும். ரைட், ஓகே ஓகே, சென்டர் லைன் கிடச்சிருச்சு. இதில் சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன். இப்போது ரேடியஸ் இல்லை, டயாமீட்டர் 24. ஸோ 24 என்டர். ஓகே, இந்த டயக்ராம் நமக்கு பாதி வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதியை சென்டர் லைனில் ஒரு 3 ஹோல்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, மேலேருந்து சென்டரில் ஒன்று வரைஞ்சிட்டாங்க. மேலேருந்து 10ம் கீழேருந்து 10க்கும் வச்சு சென்டர் லைன் கண்டுபிடிச்சி அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. இது மூணுத்துக்குமே டயாமீட்டர் 8ன்னு சொல்லி 3 ஹோல்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. 3 ஹோல்ஸுமே 8 டயாமீட்டரில் இருக்குன்றது அர்த்தம். ஓகே, சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஸ்மார்ட் டைமென்ஷனில் 8ன்னு கொடுத்துக்குங்க. ஓகே, தென் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கிட்டு மேலேருந்து கீழே ஒரு 10க்கு வரைய சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம வரைஞ்சிடலாம். இங்கேருந்து இந்த பார்ட் வந்து 10. ஓகே, 10 நான் என்டர் கொடுத்துட்டேன். தென் லைன் எடுத்துகிட்டு கீழேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இதோடைய அளவு ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 10. ஓகே, என்டர் கொடுத்துட்டேன். டிக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. இப்போ சர்க்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக நம்மளால் வரைஞ்சிட முடியும். ஓகே ஓகே ஓகே, ஸ்கெட்சுக்கு போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் 8, இதுவும் 8. தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம முடிச்சிட்டோம். இதில் இந்த சென்டர் சர்க்கிள் மட்டும் நம்ம கரெக்டாக சென்டரில் வரையலை. ஸோ அதையும் வரைஞ்சிரும். ஸ்கெட்ச் ஸ்மார்ட் டைமென்ஷன் 8. ஓகே ஓகே, இப்போது முக்கால்வாசி நம்ம வரைஞ்சிட்டோம். தென் இந்த ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ரைட், ஓகே.
அப்படி இல்லை நான் லைன் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. லைன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே 8க்கு ஒரு லைன் வெர்டிக்கலாக நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மையமாக வச்சு ஈஸியாக வரைய முடியும். ஸ்கெட்சுக்கு போய்ட்டு லைன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே 8க்கும் தென் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, 8ன்னு எடுத்துக்கலாம். 9 இருக்குது, நம்ம 8ன்னு கொடுத்துருவோம். என்டர். ஓகே, இப்போது கீழேருந்து எவ்வளோது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். கீழேருந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12 சொல்லியிருக்காங்க. இந்த எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா அளவு? 12 சொல்லியிருக்காங்க. இங்கேருந்தும் 12க்கு லைன் வந்திருக்கு. ரைட்? ஓகே, இப்போது ஸ்கெட்சு லைனு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைஞ்சிட்டு இங்கே இப்படி வரைஞ்சிருங்க. இப்போது ஸ்கெட்சுக்கு போயிட்டேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு 12. ஓகே, இதே மாதிரியே அங்கே ஒன்று வேணும். ஸோ இதை நான் மிரர் பண்ண போகிறேன். டிக் பண்ணிட்டேன். ஸ்கெட்ச் மிரர் என்டிட்டிஸ் போய்க்கோங்க. இந்த லைனை கிளிக் பண்ணிட்டேன். தென் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அங்கே ஒரு லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. ரைட்டா? ஓகே, இப்போது இந்த பாக்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே 24 சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த 24 தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். லைன் இதுலேருந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்மார்ட் டைமென்ஷன் 21 இருக்குது ஆல்ரெடி, 24ன்னு கொடுத்துருங்க. ஓகே ஓகே, டிக் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இந்த லைன் தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இந்த லைனை நான் இப்போ மிரர் பண்ணணும். ஸ்கெட்சுக்கு போயிட்டேன். மிரர் என்டிட்டிஸ் இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் சென்டர் லைன் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு மிரர் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த பாக்ஸை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, டிக் கொடுத்தாச்சு. இப்போ பவர் ட்ரிம் போய்க்கணும். ஸோ ஸ்கெட்ச் ட்ரிம் என்டிட்டிஸ் பவர் ட்ரிம்னு கொடுத்துட்டு இந்த லைன்லலாம் நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் கிடச்சிருச்சு. இதே தான் நம்ம அந்த ட்ராயிங்லேயும் பார்த்தோம். இதை நம்ம ஃபியூச்சருக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ் பேஸ் போயிடுவோம். இதில் இந்த அவுட்டர் பாக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் 10 mm. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக த்ரூ கட் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நான் பிளைன் ஒயிட்னு வச்சு காமிக்கிறேன். பிளைன் ஒயிட். ஓகே, பக்காவான ஒரு சர்ஃபேஸை நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இதே மாதிரியே தான் நம்மளும் வரைஞ்சிருக்கோம். ரைட்டா? பார்த்தீங்களே தெரியும், எல்லாமும் அளவுபடி அதில் உள்ள மாதிரியே ஒரு பிளேட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் நான் நிறைய போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.